வணக்கம். நான் சைதை மீனா பேசுகிறேன். இன்றைக்கி நான் எம்ஜிஆர் ஐயோட பாட்டுங்களில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது டூயட்டா தத்துவ பாடல்களா அப்படின்னு சொன்னாக்கா என்ன பட்டிமன்றமாக நடத்த போகிறீங்க அன்கிப்பியா இல்லை. ஆனால் கூட எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது அந்த தத்துவ பாடல்னு சொல்கிறத விட நம்மளுக்கு புத்திமதி சொல்கிற பாடலுங்க. யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவர் சொன்னால் கேட்பாங்க. அதில் சூப்பரான பாட்டெல்லாம் இருக்குது. படைத்தனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைத்தனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான், இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. டிவிஸ் அடிக்க வருவார். கேட்டாக்க என் குரலை கேட்டான். கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் குரலே போயிடுச்சு. பேசுறது கூட கஷ்டமாக இருக்குது. அந்த பாட்டு தூங்காதே தம்பி தூங்காதே, திருடாதே பாப்பா திருடாதே. அப்புறம் உண்டு உண்டு என்று நம்பிக்காலை எடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு, ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை உயர்த்து, அதில் நீதி வரவில்லை எனில் வாளை உயர்த்து அப்படின்னு பாட்டு சொல்லினே போகலாம்ல. காப்பிரைட்டு வராமல் இருந்தால் சரி. எவ்வளோ பாட்டு அவர் பாடினதில்ல. நம்ம இன்னைக்கு கேட்டுன்னு கேளம்மா சின்ன பொண்ணு கேளு, உன் கேள்விக்கே பதிலை சொல்வேன் கேளு, ஏழைப்படும் பாடு அதில் எழுந்து நிற்கிறது வீடு, அவன் இருப்பதும் படுப்பதும். அப்படி பாட்டெல்லாம் இருக்குது. ரொம்ப சொல்ல முடியாது, அது பாட்டு சொல்லினே போகலாம். இதெல்லாம் அவர் பாட்டில் நம்மளுக்கு பிடிக்கும் ரொம்ப. அவரை வர்ணித்து எழுதின பாட்டுங்க இருக்குது பாருங்க. தேக்குமரம் உடலை தந்தது, சின்ன யானை நடை தந்தது, பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்லவோ நிறத்தை தந்தது. வாஸ்தவமான வார்த்தைல்ல. அவர் கலர் அந்த மாதிரி பவுன் கலர். அப்படி பாட்டு. அது இன்னொரு பாட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது அப்படியே அவரே சொல்கிற மாதிரியே இருக்கும். ஓயாது உழைப்பதில் சூரியன் நீ, ஒவ்வொரு வீட்டிலும் சந்திரன் நீ. அவரை வச்சே அந்த பாட்டு எழுதுனது அவர் தான். ஓயாது உழைப்பதில் சூரியன்னா அப்போ அவர் இந்த திமுகவோட சின்னம். அவர் ராமச்சந்திரன். இப்படி ஒவ்வொரு வீட்லேயும் ராமச்சந்திரனை தான் நினச்சின்னு இருக்கிறாங்க. அந்த மாதிரி காவியமானவன் நீ அந்த பாட்டில், காலத்தை வென்றவன் நீ. தலைவர் பாட்டு இப்படி கேவலப்படுத்துறியன்னு நினச்சிக்காதீங்க. என்னால் முடியல, தொண்டை அப்படி இருக்குது, உன்னை யார் பாட சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. இப்படி அவரை வர்ணித்து பாடினது. அவரை ஒரு தீர்க்கதரிசி மாதிரியே பாடினாங்க எல்லாரும். அவர் தீர்க்கதரிசி மாதிரி பாடினா கூட எப்படி பின்னாடி அவர் உடம்பு முடியாத ஆஸ்பத்திரியில் இருப்பார். அப்போ இந்த பாட்டு ஊர் உலகம்லாம் கேட்க போகுதுன்னு இல்லாத அந்த பாட்டெலாம் எழுதியிருக்கிறாங்க. ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீரான். இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நான். இது அவர் பாடின பாடல்கள், நம்மளுக்கு பிடிச்சமான பாடல்கள், அவரை வர்ணித்த பாடல்கள், அதெல்லாம் போக அவருக்கு பிடிச்சமான பாட்டு கூட இருக்குது, நிறைய இருக்குது. சும்மா ரெண்டு பாட்டு சொல்கிறேன் நான். இந்த பாட்டு கேட்டாக்கா அப்படி ஒரு இதாக இருக்கும். அச்சம் என்பது மடமையடா,
அஞ்சாமை திராவிடர் உடமையடா அப்படின்னு. அதில் கருவினில் வளரும் குழந்தையின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த குழந்தை கூட வீரம் வர்ற மாதிரி அந்த பாட்டு முடிக்கிறவர் டொடரன் குதிரையில் போகிற மாதிரியே நமக்கு ஃபீலாக இருக்கும். குதிரையில் போகிற மாதிரியே தான் நமக்கு ஃபீலாக இருக்கும். அந்த மாதிரி அந்த பாட்டில் அந்த குதிரையோட குழம்பு சத்தம் கேட்கும், குழம்போலி கேட்கும். அப்படி இருக்கும் அந்த பாட்டு. அதே மாதிரி தான் அந்த நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, அதுலேயும் அந்த குதிரை சத்தம் கேட்கும். அப்படி அப்புறம் அவருக்கு பிடிச்ச இன்னொரு பாட்டு கூட, நிறைய பாட்டு சொல்லுவாங்க. இது வந்து சரோஜாதேவி அம்மாவே சொன்ன பாட்டு. அது கொடிமின்னல் போல் ஒரு தோற்றம், மறந்துச்சுங்க ஒரு மறந்துச்சு. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் அழகில்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. லலலல்லலலா. ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? இது அவருக்கு பிடிச்ச பாட்டுன்னு சொல்லி ஒரு தபா சரோஜாதேவி அம்மாவே சொன்னாங்க. அவர் வந்து கொடிமின்னல் போல் ஒரு தோற்றம் அப்படின்னு சரோஜாதேவி அம்மா பாடினாங்க. இந்த அம்மா பாட சொல்ல அவரை பாடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி காலத்தால் அழியாத அந்த காவிய தலைவனை பற்றி 2 வரி நான் கொசுறு. நீங்கள் பல வீடியோவில் இவ்வளோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி மாதிரி 2 கொசு கொடுத்து அனுப்புகிறேன். 2 பாட்டு, அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா கமெண்ட் சொல்லுங்கள். நிறைய பாட்டை ஞாபகப்படுத்தி பார்த்து எனக்கு சொல்லுங்கள். வரட்டா, நாளைக்கு பார்க்கலாம்.